வணக்கம். இன்னைக்கு 12 செப்டம்பர் 2025. டைம் வந்து கரெக்டாக 11 மணி 44 நிமிஷம் ஆகுது. இன்னைக்கு நிஃப்டி 1 மினிட் குவிக் ஸ்கேல்பிங் பார்த்துட்ருக்கோம். இது என்னுடைய ரேடாரில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. இதனுடைய அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. வித்தின் ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து ட்ரேடு கம்ப்ளீட் ஆகும். ஆனால் இன்னைக்கு டோட்டலாக ஒரு மாறுதலான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. இது மாறுதல் சொல்ல முடியாது. இந்த மாதிரி செட்டப் இன்னைக்கு மட்டும் தான் வந்திருக்கு. இது ஆல்ரெடி ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர்ஸ் தான். ஆனால் இன்னைக்கு தான் அந்த ஃபீச்சர்ஸ் வந்து நடந்திருக்கு. என்னன்றதை நான் இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யூஸ்வலாக இந்த கான்செப்ட் படி 1 மினிட் நிஃப்டி இண்டெக்ஸ் உடைய க்ளோஸ் ப்ரைஸ் மார்க் ஆகும். அந்த க்ளோஸுக்கு மேலே நெக்ஸ்ட் கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா கால் பை ஆகும். கீழே க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் புட்டு பை ஆகும். 1000 rupees ப்ராஃபிட் அல்லது 1000 rupees லாஸ் வந்ததுன்னா பொசிஷன் டோட்டலாக கட் ஆகிடும். ப்ளஸ் மூணாவது ஆப்ஷனாக இது ரெண்டுமே நடக்காத பட்சத்தில் 9:45க்கு இருக்கிற பொசிஷன் கட் ஆகிடும். இது எதனால் அந்த மாதிரி கட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, முதல்ல மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் மட்டும்தான் மூமெண்ட் இருக்கும் மார்க்கெட்டில். ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறமா மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் மோடுக்கு போயிடும். அப்போது அன்னெசரியாக நமக்கு என்ட்ரிஸ் வரக்கூடாது. அதை தவிர்க்கும் பொருட்டு இந்த மாதிரி நமக்கு இந்த செட்டப் வந்து அமைஞ்சிருக்கு, இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அமைஞ்சிருக்கு. அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா இன்னைக்கு 10 லாட்டுக்கு சேர்த்து 937 கிட்ட மைனஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு பார்க்குறோம் நம்ம 9 மணி 17 நிமிஷம் 4 செகண்டுக்கு என்ட்ரி கொடுத்து 9 மணி 19 நிமிஷம் 1 செகண்டுக்கு எக்ஸிட் ஆகிருக்கு. அது இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். எக்ஸிட் வந்து இங்கே ஆகிருக்கு. இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே மறுபடியும் கரெக்டாக 25,050 புட் ஆப்ஷன் 9 மணி 19 நிமிஷம் 3 செகண்டுக்கு என்ட்ரி கொடுத்து 9:45க்கு எக்ஸாக்டாக பொசிஷனை க்ளோஸ் பண்ணியிருக்கு. எதனாலன்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல கொடுத்த என்ட்ரி 9:45க்கு இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிருக்கு. ஸோ இது நமக்கு 9:45க்குள்ளே என்ன பிஎன்எல் இருக்கோ அதை கட் பண்ணி பொசிஷனை க்ளோஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் க்ளோஸ்டுன்ற இந்த மெசேஜ் தான் வரும். ஃபர்தராக ஆர்டர் எடுக்காது. அன்னைக்கு நெக்ஸ்ட் டே தான் நம்ம டெப்ளை பண்ண எடுக்கும். ஸோ அந்த அடிப்படையில் இன்னைக்கு எக்ஸிட் ஆனது காரணமாக நமக்கு 937 நமக்கு மைனஸ் ஆகிருக்கு. நாளை வந்து ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.